இந்த வீடியோவில் பவர்மில்ல இந்த ஃபோர்த் மிஷினிங் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த சென்டரில் உள்ள பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறாப்புல இருக்கும். அது எப்படி கிரியேட் பண்ணுற சொல்லி பார்க்கலாம். இந்த மாடல் எப்படி ஓப்பன் பண்ணினா ஃபைலில் போயிட்டு இம்போர்ட்டில் போயிட்டு எக்ஸாம்பிளில் போனீங்கன்னா இதில் சர்ச் பண்ணினா ஃபோர்ட்டுன்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறான். இதுக்கு எப்படி ஃபைல் லைன் கிரியேட் பண்ணுறேன்னா இந்த மாடலை காப்பி பண்ணிடுறான். ரைட்டாக பவர் ஷேப் ஓப்பன் பண்ணிடுறான். பவர் ஷேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து மாடலில் பேஸ்ட் பண்ணிடுறான். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த மாடல் மேலே ரைட் கிளிக் பண்ணினா சர்வீஸ் மாடலிங் போயிடும். அது மூலமாக பண்ணலாம். இந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுனால பண்ணலாம், நம்மளோட விருப்பம் தான். இந்த சர்வீஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போனீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகாது. அந்த சர்வீஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணினா கன்வெர்ட் டு சர்வீஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்காங்க. அது சர்வீஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கர்வ் எந்த டைரக்ஷனில் வேணுமோ அந்த கர்வை செலக்ட் பண்ணிவிட்டு அது ஸ்பைன் கொடுத்தி அப்படின்னா சென்டர் கர்வ் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ அந்த சென்டர் கர்வை செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு வயர் ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா வயர் ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிடும். இது வந்து கரெக்டாக மாடலுக்காண்டி கிரியேட் ஆகிருக்கு. எக்ஸ்டெண்ட் வேணும் அப்படின்னா பவர்மில்லையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பவர் ஷேப்பில் வேணும் அப்படின்னா இந்த பாயிண்டில் போயிட்டு ஸ்டார்டிங் பாயிண்டா எண்டிங் பாயிண்டான்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, இங்கே எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அங்கே ஆகும். டென் பாயிண்ட் வந்து எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுன்னு சொல்லி என்ட்ரு பண்ணிக்கலாம். 2 பாயிண்ட்டும் 20 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி டூல் பாத் ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு ரிக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பவர்மில்ல வந்து நியூ மாடலில் வந்து பேஸ்ட் பண்ணினா இங்கே ஷோ ஆயிடும். வயர் ஃப்ரேம் ஆன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். இப்போ இதை வச்சு நம்ம பேட்டர்ன் கிரியேட் பண்ணிவிட்டு டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது சொல்லி காமிக்கிறோம். இதை க்ளோஸ் பண்ணிடுறான். இப்போ இந்த மாடலுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். இந்த மாடலுக்கு வந்து சர்வீஸ் மாடலிங் கொடுத்துட்றான். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் போயிட்டு எதுக்கு ஜென்ரேட் ஆகணுமோ அது சர்வீஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு சர்வீஸ் கொடுத்துருங்க. அப்புறம் எந்த டைரக்ஷன் வேணுமோ அதை ஒரு கர்வை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு ஃபைன் கொடுத்தி அப்படின்னா சென்டர் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அது சென்டர் கர்வை செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு வயர் ஃப்ரேம் மாற்றிக்காங்க. இப்போ இந்த சைடு வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதே ஆப்போசிட் சைடு வேணும்னா சேம் தான். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு சர்வீஸ் மாற்றிட்டு எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த கர்வை ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைன் கொடுத்தி அப்படின்னா சென்டரில் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இது மாதிரி நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். திருப்பி அதை வந்து வயர் ஃப்ரேமை வேணால் மாற்றிக்கலாம். கர்வை செலக்ட் பண்ணும்போது பாயிண்ட் இல்லாமல் செலக்ட் பண்ணணும். கன்வெர்ட் டு வயர் ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா வயர் ஃப்ரேம் மாறிடும். இதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான் ஆப்போசிட் சைட்லையும். இதில் எந்த லொக்கேஷனில் இருக்குது, அதில் லொக்கேஷனில் இருக்குது. இதை நம்ம ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபோர்த் ஃபினிஷிங் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்பைல் லைன் கிரியேட் பண்ணிக்கலாம்.